திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்டை பிரித்து உள்ள வந்து ஸ்டேட்டை ஆட்டிய போடலான்னு நினைக்கிறாங்க. எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் யாராலையும் ஒன்றும் படிக்க முடியாது. பாரம்பரியத்தை காத்தவர், ஜல்லிக்கட்டு நேரத்தில் மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தியவர், மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தார். அதனால் வந்த அவதூறுகளை எல்லாம் துச்சமாக நினைத்து தமிழக மக்களின் குரலாக ஒலித்தவர் ஜல்லிக்கட்டு ஜூலி என்று கம்பீரமாக பெயரை பெற்றிருக்கிறார். இன்றைய நம்முடைய விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அவரை சிறப்புரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே, அணையா தீ சுடர்களே, நாளைய எதிர்காலமே, இந்த அழகான சூப்பரான ஒரு விழாவுக்கு, அதையும் தலைப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்லும் தமிழ் பெண்கள். இந்த விழாவிற்கு வந்து எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்து என்னை கௌரவிச்சதுக்காக நம்மளுடைய அன்பு அண்ணன், பாசமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கே வந்திருக்க மேயர் அவர்கள், பிரியா மேம் அவங்களுக்கும், என்னுடைய உடன்பிறப்பு இசைவாணி அவர்களுக்கும், நீதி அரசர்கள் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என்னை வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டில், பிக் பாஸில், அதுக்கப்புறம் வந்து சினிமாவில், சீரியலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம்தான். அந்த களத்தில் நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணா, ஒரு மக்களில் ஒருத்தியா, ஒரு கடுகளவு பங்கு என்னோடது இருக்கணும்னு நான் நினச்சி ஒரு விஷயம் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ், இப்போ இல்லை, எப்போவுமே நான் அதை சொல்ல மாட்டேன். அதில் என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதில் எனக்கு இன்றைக்கி இல்லை, எப்போவுமே பெருமை இருக்குது. இன்றைக்கி அந்த பெருமை தான் என்னை இந்த மேடைக்கு கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி இருக்குது. இதே மாதிரி இப்போ தைரியமாக பேசக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு மேடை கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை எப்போவுமே யாருக்கும் பயப்படாமல் நேர்மையாக, தைரியமாக, நாகரிகமாக வைங்க. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரையும் சொல்கிறாங்க, அதாவது இவ்வளோ நாள் வந்து பேசலை, இப்போ வந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த திராவிட அரசியலை பார்த்து வளர்ந்த நம்மளை வளர்த்து விட்ட இந்த திராவிட அரசியலையும், டெல்லியிலேருந்து ஏவி விடக்கூடிய இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு, இதெல்லாம் வச்சு இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு தூசியும் பற்றக்கூடாதுன்றதுல என்னுடைய பங்கு இருக்கணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இதுக்காக குரல் கொடுக்கணும். எப்படி நான் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்காக குரல் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதனால் நான் குரல் கொடுத்துட்ருக்கேன், குரல் கொடுப்பேன். இன்னும் தைரியமாக இதை பற்றி நான் பேசுவேன். இந்த நிறைய திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்டை பிரித்து உள்ள வந்து ஸ்டேட்டை ஆட்டிய போடலான்னு நினைக்கிறாங்க. இதை டெல்லியிலையும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ஸ்டேட்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா காலத்துல இளைய தளபதி அவர் தான், பின்னாடி தளபதி அவர் தான், என்னைக்கும் தளபதி அவர் தான். இன்னைக்கு அவரை வாழ்த்தக்கூடிய இந்த பெரிய பிறந்த நாள் விழால வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதில்லை. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாடு, இது திராவிட கோட்டை. இதை எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும், இல்லை எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும், எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் இங்க யாராலையும் ஒன்றும் படிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்களை மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும். உங்களால எங்களை அசைக்க கூட முடியாது. எங்க மேல எவ்வளவு வேணாலும் அவதூறு பரப்புங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுங்க, என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணுங்க. நாங்க இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சண்டை செஞ்சு பழகின கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இப்பயும் சொல்றேன், அன்றைக்கும் இன்றைக்கும் என்னைக்கும் தளபதி ஐயா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நாங்கள் இருப்போம்னு கூறி இப்பேற்பட்ட வாழ்த்து, இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஸ்டேஜ் எனக்கு கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி கூறுறேன். அதே மாதிரி மாணவ செல்வங்களே, பெல் அடிக்கும் போது ஒரு பயம் வருது, எனக்கு புரியுது.
பேசுறது தான் முக்கியம். சண்டை செய்யணும், ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது முக்கியமே கிடையாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மிக்க நன்றி. நன்றிகள் பல. சிறப்புரை வழங்கிய ஜல்லிக்கட்டு புகழ் ஜூலி அவர்களுக்கு நன்றி.